இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. வகுப்பு 10 இயல் 3 கற்கண்டு தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள் அதாவது சென்ற வகுப்புல தொகாநிலை தொடர்கள் என்னன்னு பார்த்தோம். அது எத்தனை வகைனா 9 வகை அப்படின்னு படிச்சோம். இன்று தொகைநிலை தொடர்கள் என்றால் என்ன? ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையே சொல்லோ உறுப்போ மறைந்து ஒரே சொல் போல நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்றும் கூறுவர். தொகைநிலை தொடர் என்றும் கூறுவர். இரு சொற்களுக்கும் மேற்பட்டும் அவ்வாறு வரும். இரு சொற்களும் மேற்பட்டு அவ்வாறு வரும். அதுதான் தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் சொன்னோம்? சரியான பிள்ளை கேட்பாங்க 9. அதே மாதிரி தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். இப்ப கேட்கலாம் தொகைநிலை தொடர்கள் டேஷ் வகைப்படும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. 6, 5, 4, 3 கொடுத்திருப்பாங்க. அதுக்கான பதில் 6. என்னன்னா வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. ஒன்றாவது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா என்னன்னு பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு மதுரை சென்றார். இது தொடரில் மதுரைக்கு சென்றார். இத்தொடரில் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையே கூ என்னும் எழுத்து இல்லை. கூ என்னும் வேற்றுமை எழுத்து இல்லை. இது இது எல்லாம் ஒன்றுதான். தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. தொக்கினா மறைந்து. தொகைனாலும் தொக்கினாலும் ஒன்றுதான். தொக்கினா மறைந்து நின்று பொருள் உணர்த்துகிறது. தொக்கினா மறைந்து. கேட்கலாம் தொக்கியோட பொருள் என்னன்னா மறைந்து. தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. அதே போல இத்தொடரில் ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு ஐ, ஆ, கு, இன், அது, கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். இப்ப வேற்றுமை தொகாநிலை தொடர்னு படிச்சிருப்போம். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? வேற்றுமை 8 வகைப்படும். அது அந்த உறுப்புகள் வெளிப்பட அமையுமாறு வருவதுதான் வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகையோட வித்தியாசம் என்னன்னா மறைந்து வரும். இப்ப மதுரைக்கு சென்றார் வந்ததுன்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். மதுரை சென்றார் அப்படின்னா வேற்றுமை தொகை, தொக்கி மறைந்து வருதல். இந்த வித்தியாசத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் மாணவர்களே. ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று மட்டும் மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். ஐயால் கூறினது கண். உறுப்பும் பயணம் உடன் தொக்க தொகை. எடுத்துக்காட்டு தேர் பாகன். தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. தேரை ஓட்டும் பாகன் என பொருள் விரிந்து நின்று பொருளை உணர்த்துகிறது. தேரை ஓட்டும் பாகன். தேர் பாகன் என்னும் சொற்களுக்கிடையே ஐ என்னும் வேற்றுமை உறுப்பும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பும் அதை விளக்கும் பொருள் விளக்கும் பயனும் தொக்கி மறைந்து வந்து பொருள் தருவது என்னது? உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும். தமிழுக்கு செய்யும் தொண்டு. 4ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழ் தொண்டுனா தமிழுக்கு செய்யும் தொண்டு. இங்க என்ன ஐ உறுப்பு வந்து 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. அதோட விளக்கும் பயனும் ஒரு உறுப்போட சேர்ந்து அதோட பயன் எனக்கு தேர்னா என்ன ஒரு இடத்துக்கு போகுது. தேர் ஓட்டும் பாகன். ஓட்டுனா என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இல்லையா? அதோட பயன். அந்த பயனை மறைந்து வருவதுதான் என்னது? உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாவது வினை தொகை. தொகைனாவே மறைந்து வருதல், தொக்கி வருதல் அர்த்தம். வினை தொகை காலம் காட்டும் இடைநிலைகளும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதி அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது வினை
வினைத்தொகை ஆகும். வினைத்தொகை ஆகும், வினைத்தொகை எனப்படும், எல்லாம் ஒன்றுதான். காலம் கரைந்த பெயரெச்சமே வினைத்தொகை ஆகும். இது ஒரு மதிப்பெண் வினா. காலம் கரைந்த பெயரெச்சம் டேஷ் எனப்படும். வினைத்தொகை, வேற்றுமை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை அப்படி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான பதில் காலம் கரைந்த பெயரெச்சம் வினைத்தொகையே ஆகும். அதோட பதில் அதுதான். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வீசு தென்றல். வீசு தென்றல்னா காற்று, தென்றல்னா காற்று. இது வீசு என்பதுதான் வினைப்பகுதி. வினைனா நம்ம செய்யற வேலை குறிப்பு தான் வினைப்பகுதி. வீசு என்பது வினைப்பகுதி. தென்றல் என்னும் இது வீசு என்னும் வினைப்பகுதி. இது தென்றல் என்னும் பெயர் சொல்லோடு, தென்றல் என்னும் பெயர் சொல்லோடு சேர்ந்து காலத்தை காட்டாமல் வெளிப்படுத்தாத பெயரெச்சம் ஆயிற்று. பெயரெச்சம் ஆயிற்று. அதோடு இல்லாம இது என்னது, வீசும் தென்றல், வீசிய தென்றல், அதாவது முக்காலத்துக்கும் வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் ஆகிய முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருளை தருகிறது. இவ்வாறு காலத்தை காட்டாமல், காலத்தை வெளிப்படுத்தாமல் இந்த பெயரெச்சத்துல தொக்கி வருகிறது. காலம் காட்ட இடைநிலைகள் இப்பெயரெச்சம் தொக்கி வருகின்றன, இல்ல தொக்கி இருக்கின்றன. அடுத்தது பாத்தீங்கன்னா இது எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு, வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு அமைந்த சொற்றொடர்களே வினைத்தொகை அமையும். முதல்ல வினைப்பகுதி இருக்கும், அதை தொடர்ந்து பெயர் சொல்லோடு அமைந்த சொற்றொடர் தான் வினைத்தொகை அமையும். இந்த முக்காலத்தையும் மறைஞ்சு வருது, அதுதான் இதோட காலம் காட்ட இடைநிலைகள் இப்பெயரெச்சம் தொக்கி வருகின்றன, இல்ல தொக்கி இருக்கின்றன. தொக்கின மறைந்து. வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் முக்காலத்திற்கு பொருந்தும்படி விரிந்து பொருளை தருகின்றது. இந்த காலம் காட்ட இடைநிலைகள் இப்பெயரெச்சத்தில் தொக்கி இருக்கின்றன. அதனால்தான் இது வினைத்தொகை. வினைத்தொகை எப்படி அமையும் கேட்பாங்க. எப்படி, வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு அமைந்து சொற்றொடர்களே வினைத்தொகை அமையும். மூன்றாவது பாத்தீங்கன்னா பண்பு தொகை. பண்புனா அதோட குணம், நிறம், வடிவம், சுவை, அளவு முதலியானவற்றை உணர்த்தும். அதாவது நிறம்னா அதோட கலர்ஸ், வடிவம்னா ஷேப்ஸ் இல்லையா, ஷேப்ஸ். சுவைனா என்னது, டேஸ்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா. 6 வகை சுவைகள் இருக்கு. அளவுனா அதோட எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் வரும் இல்லையா, அந்த அளவு. அதாவது என்ன மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது. முதலானவற்றை உணர்த்தும் பண்பிற்கும் அதை தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவதுதான் பண்பு தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு செங்காந்தல். செங்காந்தல்னா சிவப்பு நிறத்தை குறிப்பது. செம்மையாகிய காந்தல் என பொருள் நின்று விரிந்து பொருள் தருகிறது. செம்மையாகிய காந்தல் பாருங்க. செங்காந்தல்ன்றது எப்படி, செம்மையாகிய காந்தல். நம்ம என்ன தொக்கி வரும்னு சொன்னோம், மறைந்து வரும் சொன்னோம். மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன ரெண்டுமே வராது, அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி ஆகிய வரும், இல்ல ஆன வரும். செம்மையாகிய காந்தல். அடுத்தது இன்னொன்னு பாருங்க, வட்ட தொட்டி. வட்டமான தொட்டி. அடுத்தது பார்த்து இனிமை. அடுத்தது என்னது, இனிமொழி, இனிமையான மொழி. இன்மொழி அப்படின்னா இனிமையான மொழி. இந்த பண்பு தொகை இன்னொன்றுனா இருபெயரட்டு பண்பு தொகைனா இங்க பாருங்க, கவனிங்க. இருபெயரட்டு பண்பு, சிறப்பு பெயர் முன்னும் பொது
நின்று இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவது இருபெயரட்டு பண்பு தொகையாகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள். மார்கழி திங்கள்னா இந்த இடத்துல மாதம் அர்த்தம். திங்கள்னா என்னது? மாதம். மார்கழி திங்கள் சாரை பாம்பு. சாரை பாம்பு. நம்ம என்ன சொன்னோம்? பொது பெயர் பின்னும். திங்கள்ன்றது பொது பெயர், பாம்புன்றது பொது பெயர். அதுக்கு முன்னாடி இருக்கிற மார்கழியும் சாரையும் என்னது? சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் ஆகிய இடையில் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவதுதான் இருபெயரட்டு பண்பு தொகையாகும். மார்கழி சாரை, அதாவது மார்கழி ஆகிய திங்கள், சாரை ஆகிய பாம்பு என இருபெயரட்டாக வந்துள்ளன. மார்கழி ஆகிய திங்கள், சாரை ஆகிய பாம்பு. பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு மறைந்து வருவதுதான் இருபெயரட்டு பண்பு தொகை ஆகும். அடுத்து நான்காவது ஓமை தொகை. ஓமை தொகை. ஓமைக்கும் பொருளுக்கும். ஓமேயம். பொருள்னா ஓமேயம். ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில். ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் போல போன்றனாலும் ஒன்றுதான். ஒப்ப முதலான ஓம உறுப்புகள் மறைந்து வருவது ஓமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு மலர்கை. மலர் போன்ற கை. மலர் போன்ற கை. இதுல மலர்ன்றது ஓமை, கைன்றது பொருள், ஓமேயம். போன்ற என்னும் ஓம உறுப்பு மறைந்து வந்துள்ளது. அதனால இது ஓமை தொகை. போன்ற என்பது ஓம உறுப்பு மறைந்து வந்துள்ளது. மறைந்து வந்துள்ளதால் இது ஓமை தொகை எனப்படும். உம்மை தொகை ஐந்தாவது. இரு சொற்களுக்கும் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை எனப்படும். இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்தது உம்மை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. தாய் சேய். தாய் சேனா தாயும் குழந்தையும் அர்த்தம். சேனா குழந்தை. இந்த இடத்துல இது எப்படி பொருள் வந்து விரிந்து பொருள் தருதுன்னு பாருங்க. அண்ணனும் தம்பி, தாயும் சேயும் என விரிந்து பொருள் தருகிறது. கவனி, நம்ம என்ன சொன்னோம்? இரு சொற்களுக்கும் இடையிலும். இடையில் பாருங்க இது ஊதான ஊ வரிசை தானே, அதான் இறுதியிலும் கடைசியிலும் அர்த்தம். இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை எனப்படும். அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும். இப்ப தேர்வுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பாங்க வினாக்கள் பின்னாடி. கல்வியும் செல்வமும் விருந்தும் ஈகையும் இத்தொடர்ல உம்மை தொகையாக மாற்றி எழுதுக அப்படின்னா செல்வமும் கல்வியும் செல்வமும். கல்வி செல்வம். கல்வி செல்வம்னு எழுதணும். இதுதான் கல்வியும் செல்வமும் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா விருந்தும் ஈகையும். விருந்து ஈகை. விருந்தும் ஈகையும் இதுதான் உம்மை தொகையா மாற்றி எழுத சொல்றாங்க. அதே மாதிரி பண்பு தொகையில நன்மொழி இதே பிரித்து எழுதுக அப்படின்னா அது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வினைத்தொகை, பண்பு தொகை, உம்மை தொகை. அடுத்தது என்னது? வினைத்தொகை, பண்பு தொகை. அதோட பதில் என்னன்னா பண்பு தொகை. நம்ம பிரிச்சா மை வர்றதுதான் பண்பு தொகை. ஆறாவது அன்மொழி தொகை. அன்மொழி தொகையை எப்படி பிரிச்சு எழுதுன்னு கேட்பாங்க. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. தேர்வுல கேட்கறாங்க அன்மொழி தொகையை பிரித்து எழுதுக, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. நம்ம படிச்ச 6 இருக்கு இல்லைங்களா? வேற்றுமை, அடுத்தது என்னது? பண்பு, வினை, பண்பு,
ஓமை உம்மை ஆகிய அன்மொழி தொகை பிரிச்ச ஆள் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. வேற்றுமை வினை பண்பு ஓமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உறுப்புகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து வந்து பொருள் தருவதுதான் அன்மொழி தொகை எனப்படும். அதாவது இந்த உறுப்புகள் எல்லாம் வரக்கூடாது, அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து வந்து நின்று பொருள் தருவதுதான் அன்மொழி தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு, சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை பேசினார். முறுக்கு மீசை வந்தார். சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அணிந்தவர் தான் இங்க மறந்து வந்திருக்குது. முறுக்கு மீசை உடையவர் வந்தார். உடையவர். அதே மாதிரி அந்த தொகைநிலை தொடர் உறுப்புகள் அல்லாத வேறு சொற்களும் இங்க மறைந்து வந்து பொருள் தருவது இது அன்மொழி தொகை எனப்படும். சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அடுத்து முறுக்கு மீசை உடையவர் வந்தார். வேறு சொற்களும் தொக்கி வருவதால் இது அன்மொழி தொகை எனப்படும். தொகைநிலை தொடர்கள்னா மொத்தம் 6. அவை என்னென்னா வேற்றுமை தொகை, அடுத்தது வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இப்ப தேர்வுல உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துடுவாங்க, இல்ல ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அது வந்து கீழ்கண்டவற்றை என்னென்ன தொகைநிலை தொடர்கள் அமைந்திருக்குன்னு எடுத்து எழுத சொல்லுவாங்க மாணவர்கள். இப்ப மார்கழி திங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அது என்ன, அது இருபெயருட்டு பண்பு தொகை. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தரேன், அதே மாதிரி ஒரு 10 மாதிரி கொடுத்துட்டு அதை எழுத சொன்னாங்கன்னா நீங்க சரியா எழுதிடணும். செங்காந்தல்னு சொன்னா அது பண்பு தொகை. மார்கழி திங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னன்னு தெரியுது, இருபெயருட்டு பண்பு தொகை. ஏன், பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவதுதான் எனது இருபெயருட்டு பண்பு தொகை. மார்கழி ஆகிய திங்கள்னா இந்த இடத்துல மாதம் நடத்துமானவர்களே. தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். இது உங்களுக்கு சரியான விடையில கேட்கலாம். 6ன்றதுதான் பதில் சரி. தொகா நிலை தொடர்னா 9. மறக்காம அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க மாணவர்களே. இந்த சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.